சுரேகாவை ரெடி பண்றதுக்காக சுரேகா ரூமுக்கு வந்தாங்க அவங்க அத்தை. என்னம்மா சுரேகா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்கேன் அத்தை. நான் எப்படி இருக்கேன் அத்தை? உனக்கு என்னம்மா, மகாலட்சுமி மகாலட்சுமி மாதிரி இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் மருமகளுக்கு யார் கண்ணும் படாம முன்னாடியே நான் முதல்ல ஜஸ்டி சுத்தி போட்டுறேன். அம்மா, எவ்வளோ ஜஸ்டி என் மருமகளுக்கு. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே நான் அவ்வளோ அழகா இருக்கேன். பின்ன என் மருமகளுக்கு என்ன குறை? பாரு, நீ எம்புட்டு அழகா இருக்கேன்னு. அத்தை, நீங்க சொல்றத கேட்க எனக்கு ஒரே வெக்கமா வருது அத்தை. சரிம்மா, உங்க மாமாவும் என் பிள்ளையும் எப்பயோ போயிட்டாங்க சத்திரத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம லேட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்ப நீ ரெடி தானே? இப்ப நம்ம கிளம்பலாம்ல? நான் ரெடி தே, கிளம்பலாம். ஆமா, பாட்டி பிரீத்தி இவங்களாம் ரெடி ஆயிட்டாங்களா அத்தை? பாட்டி ரெடி ஆயிட்டாங்க, அது எனக்கு தெரியும். அவ ரெடியானா எனக்கு என்ன, ரெடி ஆனா எனக்கு என்ன? அவ பேரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவ ரெடியானாலா இல்லையான்னு நான் கவனிக்கல. அத்தை, விடுங்க அத்தை, இன்னும் எதுக்குத்தான் அவன் மேல கோவமா இருக்கீங்க? என்ன இருந்தாலும் அவளும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக தானே. இதுதாம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் வேணும்னு நினைப்பேன். எல்லாரும் யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு உனக்கு தான் பெரிய மனசு. ஆனா அந்த மனசு எனக்கு இல்லை. அவ பண்ண தப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவளை என்னால மன்னிக்கவே முடியல. விடுங்கத்த, சீக்கிரமாவே எல்லாமே மாறும். அப்படியே உங்க மனசும் அவ மேல இருக்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு மாற ஆரம்பிக்கும். சரி, இப்ப நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமா அப்படின்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமா சீமந்தத்துக்கு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் சுரேகா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருந்த மேடைக்கு வந்தா. சுரேகா, நீ இந்த மேக்கப்ல ரொம்ப அழகா இருக்கடி. அம்மா, அத்தை கூட இப்படிதாம்மா சொன்னாங்க. சுரேகா, ஜனங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு முதல்ல சுத்தி போடணும். இல்லைன்னா வரவங்க எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கும். அம்மா, அத்தை ஏற்கனவே வீட்லயே எனக்கு சுத்தி போட்டுட்டாங்கம்மா. அதானே பார்த்தேன். இதெல்லாம் என் சம்மந்தியா அடிச்சுக்கவே முடியாது. உன்னை ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்துப்பாங்க. எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்குடி. உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு. சம்மந்தி, என்ன புகழ்ந்தது போதும், ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போமா? இதெல்லாம் புகழ்ச்சி இல்லை சம்மந்தி, நிஜமாவே இதெல்லாம் என் மனசுல இருந்து வர வார்த்தை. ஏன்னா என்னை விட என் பொண்ணை நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க சம்மந்தி. என்னால கூட முடியாது இந்த மாதிரி பார்த்துக்க. விடுங்க சம்மந்தி, அவன் என் வீட்டு மருமக இல்லை, நான் பெக்காத ஒரு பொண்ணு. அவளை என் பொண்ணை விட இன்னும் பல மடங்கு நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் என் மருமகளை நான் ரொம்ப செல்லமா பார்த்துக்கிறேன். விட்டா ஓர போயிட்டு இருக்காங்களே 2 பேரும், மாறி மாறி அவளை நடுவில் உட்கார வச்சு புகழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க பேசுறதெல்லாம் நான் நின்று கேட்டுட்டு இருக்கணுமா? அவங்க கண்ணுக்கு அவன் மட்டும்தான் மருமக. நான் ரோட்ல இருந்து வந்த மாதிரி என்னை பார்க்குறாங்க. அவளை மட்டும் தலைமையில தூக்கி வச்சுக்கிறது, என்ன காலு கீழே போட்டு மிதிக்கிறது. இருக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் வரட்டும், அப்ப என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்றேன். சுரேகா, சீமந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே உனக்கும் எனக்கும் ஒரு போட்டோ ஷூட் ரெடி பண்ணியிருக்கேன். நீ வேற சாரி கட்டிக்கிட்டு வந்துட்டீன்னா நம்ம 2 பேரும் போட்டோ ஷூட் எடுத்துடலாம். சரிங்க, ஓகே. அதுக்கப்புறம் சுரேகாவோட சீமந்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போட்டோ ஷூட்டுக்கு கிளம்புனாங்க.
இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே சுரேகாக்கு அழகான பப்ளி மாஸ் குழந்தை ஒன்று பிறந்தது. பிரீத்தி இப்படியே சுரேகா மேல கோவமா இருந்தாலும் சுரேகாக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரீத்தியோட மனசும் மாறிடுச்சு. அவளும் நல்லவளா ஆயிட்டா. அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது. சீக்கிரமாவே நாங்க உங்களை பார்க்க புது சீரீஸோட வரோம். ஓகே மக்களே, பாய். அடுத்த புது சீரீஸ்ல பார்க்கலாம்.